Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for worksheet number 14 and 15 of class 8 science workbook. First, we'll see the worksheet 14th answer, that is acid and bases. First part, multiple choice questions. First question, one of the following exists in solid state, identify it. Usually that solid acids are in liquid in state, but some of the acids solid in state, so that one of the solid state acid is benzoic. பொதுவாக வந்து ஆசிட் எல்லாம் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், சிலது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அது எதுன்னா அந்த பென்சாயிக் ஆசிட். நெக்ஸ்ட் செகண்ட், யுவர் மதர் பாட் a bottle of pickle and you are using for a long time in good condition. The reason is that the pickle contains a food preservative. Identify the preservative used in pickling. ஸோ ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா, கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்னென்ன ஆட் பண்ணுவோம்னா பென்சாயிக் ஆசிட் ஆட் பண்ணலாம், இல்லை அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணலாம். இங்கே பென்சாயிக் ஆசிட் கொடுத்ததுனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹேவ் டேஷ் அண்ட் டேஷ் ஆசிட் ரெஸ்பெக்டிவ்லி. அனிமல்ஸ் ஹேவ் DNA and plants have RNA. Its expansion, DNA, deoxyribonucleic acid and ribonucleic acid. So option A is the right answer. Next fourth one, identify the base in the liquid state from the following. So base in the liquid state, பொதுவாக அதே மாதிரி ஹைட்ராக்ஸ் பேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சாலிடாக இருக்கும். சம் ஆஃப் த பேசஸ் வில் பி இந்த லிக்விட் ஸ்டேட் இருக்கும், அதாவது திரவ நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இது பேஸ் எதுன்னு சொன்னால் அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், யூஸ் ஜென்ரலி detergent cake or detergent powder to wash your clothes. Which is the chemical used in detergent? Sodium hydroxide. Option B is the right answer. Sixth one, which one of the following base and its uses is wrongly matched? Calcium hydroxide whitewashing, this is correctly matched. Ammonium hydroxide manufacture of fertilizers, this one also correctly matched. Potassium hydroxide washing soap, this is wrongly matched. Sodium hydroxide, it is used in the paper industries, this one also correct. Potassium hydroxide used only in the soaps, so that option C is a wrongly matched. Seventh one, Raghu is given a colorless liquid and asked to find whether it is acid or base. He got the following results with the indicators. ரகு கிட்ட வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விட் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து ஆசிடா பேஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த லிட்மஸ் பேப்பரு, அந்த பினாப்திலின் மெத்தில் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன கலராக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். லிக்யூட் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. அப்போ லிக்யூடில் வந்து அந்த லிட்மஸ் பேப்பர் ரெட்லேருந்து ப்ளூவாக மாறுது, அப்போ அது வந்து பேஸு. நெக்ஸ்ட் வென் பினாப்தலின் இஸ் ஆடட் இட் டர்ன்ஸ் பிங்காக மாறுது, பினாப்தலின் வந்து பிங்காக மாறுது, அப்போ அதுவும் பேஸு. வென் மெத்திலான் இஸ் ஆடட் இட் டர்ன்ஸ் எல்லோ, ஸோ மெத்திலான் ஆட் பண்ணால் எல்லோவாக மாறுது, அப்போ அதுவும் பேஸ். அப்போ இது எல்லாமே லிக்விட் என்னதுன்னா பேஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், பேஸ். செகண்ட் பார்ட், மேட்ச் த ஃபாலோயிங். எயித் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். லெமனில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட். டேமரின் புளியில் வந்து டார்டாரிக் ஆசிட். சோர் மில்க்கு, அதாவது பால், புளித்த பாலில் வந்து எது இருக்குன்னு சொன்னால் லாக்டிக் ஆசிட். ஆப்பிளில் வந்து மாலிக் ஆசிட். ஆன்சர்ஸ் 3, 4, 2, 1. Part 3, answer briefly. Classify and tabulate the following acids into organic acids and inorganic acids. Hydrochloric acid, acetic acid, sulfuric acid, lactic acid, citric acid and nitric acid. So the given ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்டு இன்ஆர்கானிக் ஆசிட் ஜம்புல். ஸோ ரெண்டுமே வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஆர்கானிக் ஆசிடாகவும் இன்ஆர்கானிக் ஆசிட் பிரித்து எழுத போகிறோம். ஆர்கானிக் ஆசிட்னா அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வில் see the answers for worksheet number 15, that is chapter chemistry in everyday life. So first question, that is only one question. Fairness creams applied in beauty parlors to clean the face contain activated charcoal. The role of activated charcoal is R. ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொன்னால் செயல்மிகு கறின்னு சொல்லுவாங்க. இது வந்து பியூட்டி பார்லர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, க்ரீமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு சொன்னால் அதாவது இட் ட்ராஸ் பாக்டீரியா, பாய்சன்ஸ், கெமிக்கல்ஸ், டர்ட் அண்ட் அதர் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். இட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் எ ஃப்ளாலெஸ் கம்ப்ளெக்ஷன். இட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் ஆக்னி. ஸோ த ஆப்ஷன் everything represents, so all the above. Option D is the right answer. Thank you students.